நல்லா குலுக்கி போடுறா. போடுவா இருடா. அண்ணனுக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிச்சு? மேடம் வாங்க உட்காருங்க. அங்கே கொட்டிங்களா? எதுக்கு தள்ளி உட்காருங்க, கழிச்சு வச்சிருவோம். ஏய், இருடா பாவம் கிளட்டு போயதானே. சரி ஓகே. அவன் டுப்பிட்டு அப்படிதான் பேசுவான். சரி, என்ன கிடைச்சது? அது ஒண்ணும் இல்ல மேடம். அண்ணனுக்கு ஒரு விஷயம் இழுபறியாவே இருந்தது. அது கிடைக்குமா இல்லையான்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம், கிடைச்சிருச்சு. உங்க அண்ணனுக்கு இனிமே எல்லாமே கிடைக்கும். அப்படியா? நீங்க எதை வச்சு சொல்றீங்க? என்னோட கைராசி அப்படி. எல்லாம் கிடைச்சாலும் எங்க அண்ணனுக்கு லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலங்க. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அதான் மேடம் வந்துட்டாங்கல்ல. என்னது? நீங்க வந்தாலே வந்து அண்ணன் ஒரு சேஃபாயி அழகாயிருவாரு, ஒரு அழகான காதல் கிடைக்கும் சொல்ல வந்தேன். அவர் அறிவுக்கும் அழகுக்கும் நிச்சயமா ஒரு சூப்பர் ஃபிகரா கிடைக்கும். வாங்க வாங்க. வாங்கண்ணே. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படிங்களா? சூப்பரா இருக்கீங்க. யோகா உடற்பயிற்சி உங்களை ரொம்பவே அழகாக்கிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மேடம். மேடமா? மேடம் நல்லா கூப்பிடாதீங்க, நான்சினே கூப்பிடுங்க. ஏன்னா அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு 2 ஐட்டம் புதுசா கத்து கொடுக்கறேன், சரியா? வாங்க போலாம். போங்கடா. ஏடா டேய், வந்த மறுநாள் அண்ணனை தனியா தள்ளிட்டு போயிட்டாங்க. பாத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்க, பண்ணுங்க. சரி சரி. அம்மா. பண்ணுங்க. அம்மா. அம்மா. பண்ணுங்க. ஐயையே. அம்மாடி. இப்படி. ஐயையே. அம்மா. அடேங்கப்பா. அப்படிதான். அம்மாடி. ரைட், அவ்வளவுதான். Okay. எழுந்திருங்க. அப்பாடா. இப்போ சல்மான் கான் மாதிரி ஆயிட்டீங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான்சி, உங்க பேமெண்ட்? நான் காசுக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா? அப்ப நான் வேற, நீங்க வேறயா? ஐயோ அப்படி இல்ல இல்லைங்க. சரி, ஒரு ஹாப்பி நியூஸ். நாளைக்கு என் பர்த்டே. நீங்க கண்டிப்பா வரணும். சரி. உங்களை நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. மாமா இங்க அவர் மலைவாழ தோப்புல இருக்காரு. உங்களையும் கொஞ்ச நாள் ஆளே காணும். என் பேத்திய பாக்க நான் என் மக வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்க இல்லாதனால சுந்தரமும் கூட்டாளிகளும் ஊருக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. நல்ல பேச்சு பேசிட்டு இருக்கும்போது எதுக்குடா நார பையன் பேச்சு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு சுந்தரம் சொல்றான், அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காதாமா. நீங்க வாழ்ற வாழ்க்கையே அவர் போட்ட பிச்சை தானா. அந்த நார பையனுக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட நின்னு பேச சொல்லு. யாருக்கு யார் பிச்சை போட்டதுன்னு அப்புறம் தெரியும். அவன் ஒரு பெரிய மனுஷன்னு அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் கூட சேர்ந்து உருப்படாம போயிடாத, போட. எனக்கு இது தேவைதான். இங்கதான் இருக்கியா? தோ வரேன். ராஜா. அண்ணே, என்னன்னு இந்த பக்கம்? அது சும்மா அப்படியே வயல்வெளியெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்படியாண்ணே? எங்கண்ணே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க? பசங்க இல்லாமா தம்பிகிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு, அதனால அவங்கள விட்டுட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பேசணுமா? என்னென்ன விஷயம்? வாங்க அப்படி போய் தனியா பேசுவோம். சரிண்ணே, சொல்லுங்க. வாங்க சொல்றேன். என்னென்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதாரா சார், தனியா பேசணும்னு சொன்னேன்ல, அதான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. சொல்றதா? ஏன்டா டேய், அண்ணக்கிளிட்ட என்னை பத்தி என்னடா சொன்னேன்? அவன் துரத்தி என்ன திட்டுறா. நல்லா வலிக்கிட்டான். டேய் சொல்லியா இல்லையா? அண்ணா நாளை எதுவும் சொல்ல
அண்ணே நான் தானே அன்னைக்கு உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுவியா இனிமேல் மாட்டேன். சொல்லுவியா இனிமேல் சொல்லுவியாடா அண்ணே, அண்ணே, வேணாண்ணே. அண்ணே, வேணாம். எனக்கு ஒழிச்சிருக்கேன். இனிமே ஏதாவது அவகிட்ட போய் சொன்னேன் தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. புரியுதாடா? போடா ஏன் நிக்கிற? நல்லா உட்கார கால் போட்டுக்கிட்டு போன காணுமே தேடிட்டு இருக்கேன். ஏய் அண்ணன் வர இருடா. அண்ணே கண்ணாடி போடுங்கண்ணே வெளியே போறப்ப அதான் அழகு. அண்ணன் என்ன ஜெயஜோதியா இருக்காரு. எப்படி? வாங்க போலாம். ஏய் நீங்க எங்கடா வர்றீங்க? அண்ணி பத்திரிக்கை இருக்கு. நோ 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 நோ. அண்ணி பர்த்டேவை அண்ணன் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க நீங்க இங்கேயே இருந்து இப்பவே கல்யாண வேலையை ஆரம்பிங்கடா. அப்படியா சரிண்ணே. ஏண்டா அண்ணன் போற போக்க பார்த்தா குழந்தையோட தான் திருப்பி வருவார் போல இருக்கு. டேய் அண்ணனே ஒரு குழந்தை, குழந்தைக்கு ஒரு குழந்தையாடா? பாத்தியாடா அது இந்த குழந்தை சொல்லுது. ஏய் ஏண்டா அண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டா நாம சோத்துக்கு என்ன பண்றது? சோத்துக்கு என்னடா சொல்ற? சுண்டு வைக்கலாம் சொல்ல முடியல. டேய் அது எப்படிடா நம்ம இருக்கிறப்ப நடக்க விடுவோமா? நம்ம நந்திமா இருக்கிறப்ப அவரை போக விட்டுருவோமா? என்னது? நந்தி மாதிரி. வாங்க வாங்க. ஏன் இவ்ளோ லேட்டு? அது புறப்பட்டு வரும்போது சட்டையில காக்கா ஆகி போயிடுச்சு. அதனால மறுபடியும் குளிச்சிட்டு ரெடியாகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்தா டிஸ்டர்பா இருக்குன்னு கூட்டிட்டு வரல. சரி, உள்ள வாங்க. இந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. Thank you. உங்கள மாதிரி அந்த பலூன் அலங்காரமும் ரொம்ப அழகா இருக்கு. வேற யாரும் இல்லைங்களா? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாரும் வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். நான் சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். ஹாய் அக்கா நீ சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கு. அக்கா 4 பவுன் குறையுதுக்கா. என்னது 4 பவுன் குறையுதா? ஏய் 4 பவுன் இல்ல 7 பவுன். என்னது 7 பவுனா? ஐயோ 7 பவுன வீட்ல வச்சுட்டு இங்க எங்கடா வந்த? போடுங்கடா அவனை. பண்றதையும் பண்ணிட்டு டேய், காட்டுடா. நான்சி என்ன நான்சி? காட்டுடா. இனி கல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன வந்து யோகா கத்து கொடுக்க சொல்றியா? அதுவும் குடிஞ்சு குடிஞ்சு கத்து கொடுக்கறா? உன்ன காட்டுடா. காட்டுடா. உன்ன கட்டு. இந்த மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? சீக்கிரம் கேட்டுறா. அப்படியே அமுக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ண நீ ஆசைப்படுறியா? இதையுமா கழிச்சோம். என்ன நான்சி நீ? குடு. ரொம்ப நம்பி வந்தேன். இனிமே என்ன யோகா கிளாஸ் கூப்பிடுவியாடா? உன் மூஞ்சிக்குலாம் எங்க அக்கா கேக்குதா? குத்துறேன்னா இந்தா எல்லாம் கழட்டியாச்சு அவ்வளவுதான். இந்த கண்ணால தானே என்ன அப்படி பார்த்த? கண்ணு. உன்ன என்ன பண்ற பாரு. மூஞ்சிக்கு நான் கேக்குதா உனக்கு? உனக்கு ஏற்பட்ட கதிதான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஓடுறா எம்மா. ஓடுறா ஓடு. அம்மா மா வலிக்குதுமா. மெதுவா மெதுவா தான் வைக்கிறேன். எங்கப்பா இப்படி விழுந்து அடிபட்டு வந்த? அது கண்ணுக்குட்டி முட்டிருச்சுமா. எது கண்ணுக்குட்டி முட்டிடுச்சா? நீ ஜீப்ல எல்லாம் போன? ஜீப் ஏறி வந்து முட்டுச்சா? அது வந்து வண்டி நிறுத்தி உச்சா போனோமா, அப்ப வந்து முட்டிடுச்சு. உச்சா போகும்போது பார்த்து போறது இல்லையாப்பா? நீ போகும்போதே சொன்ன உனக்கு நிறைய கண் திருஷ்டி. அதான் பாரு கண்ணெல்லாம் அடிபட்டு இருக்கு உனக்கு. இந்த கண்ணால தானே நான் அப்படி பார்த்த. அப்படியே இடிச்சேன்னு வை. கண்ணில் அடிபட்டா கண் திருஷ்டி, முதுகுல அடிபட்டா முதுகு திருஷ்டியா? இந்த கிண்டல்ல ஒன்னும் குறைச்சல இல்ல. சுந்தரம் சுந்தரம், நானு ஒரு ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை காட்டினா அவர் என்ன சொன்னார்னா, கும்பகோணத்து பக்கத்துல இருக்க திருமணஞ்சேரியில பரிகாரம் பண்ணா உடனே கல்யாணம் நடந்துரும் சொன்னாருப்பா. போயிட்டு வந்துருவோமா? போறத பத்தி இல்லம்மா, போனா காதல் கல்யாணம் நடக்குமா? ஐயோ ஜோசியரும் அதான்ப்பா சொன்னாரு. அப்படியா? அப்ப போலாமே. அப்பா சுந்தரம் பாத்து சாமி.
காலு வழிக்கு விட்டுற போது. சாமியை வேண்டிக்கையா, சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு. அப்பனே முருகா. ஐயா, என் புள்ள சுந்தரம், இவன் பேருக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா. எடுத்துருவோமா? ஆ. அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அடடடடடா, உங்க மகனுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும். ஐயோ சாமி, என் புள்ளையும் அததான் ஆசைப்படுறான். அம்மா, காதலுக்கு கால நேரம் கூடி வரணுமா, அது இப்ப வந்துருச்சு. பாத்தியா சுந்தரம், அப்படின்னா சட்டு புட்டுன்னு கல்யாணம் நடந்துருங்களா? நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தண்டாவளத்தில் நடந்து போனா ரயில் என்ன கீழே இறங்கி போகும், நம்ம தான் கீழே இறங்கி போகணும். அவசரப்படாதுங்கம்மா, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும். அதுவும் வாஸ்தவம் தாங்க. என்னமோ உங்க கிளி எடுத்து போட்ட நேரம் என் புள்ள ஆசைப்பட்ட மாதிரி காதல் கல்யாணம் சட்டு புட்டுன்னு நடக்கணுங்க. அதுதான் எங்க ஆசை. நடக்கும் நடக்கும். ஏய், சும்மா இருடா, அவரே நொந்து போயிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அவனுக்கு. டேய், நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன். அவனை மட்டும் இல்லனே, அந்த ரூம் கொடுத்தான்ல ராஜிக்காரன், அவனை ஸ்டேட் தூக்கிப்பேன் நானு. ஏய், எங்கேயோ 4 செவுத்துக்குள்ள நடந்ததுடா. நீங்க போடுற சத்தத்துல ஊருக்கே தெரிஞ்சிட மாட்டிருக்குதுடா. அண்ணே, அவ குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் சொல்லி தர்றேன்ட்டு கடைசியில உங்களே குனிய வச்சுட்டா பாத்தீங்களா? ஆமாடா. சும்மா இருண்ணே, அவரே அடிபட்டு நொந்து வந்திருக்காரு, அவரை போய் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அண்ணே, இதுக்கு தானே சொல்லுவாங்க தம்பி உடையான் படை கஞ்சான்னு. நாங்கெல்லாம் உன் கூட இருந்தோம்னா உன் மேல கை வச்சிருப்போம், இல்ல வைக்கதான் விட்டுப்போமா நாங்களா? விட்றா, ஏதோ அண்ணன் லவ் மூட்ல ஸ்லிப் ஆயிட்டேன்டா. அட போனே, இனி அண்ணன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க இருப்பீங்கடா. எது இப்ப வாங்கிட்டு வந்தீங்களே அந்த அடியா? ஏய், ஏய், அதை விடுங்கடா, அங்க நடந்து வர்ற பாருங்கடா. யாரு? இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே. என்னடா இங்கடா ஆளை காணோம். அண்ணனுக்கு காணோம். நம்ம ஏமாத்தி தர. ஐயோ, நேரா இங்கதான்டா வர்றா. ஆரம்பி ஆரம்பி. அது வந்து எங்கடா அந்த ஜோக்கரு? யாரு? யாருக்கா? உங்க அண்ணன். அண்ணனா? நீங்க இன்னமும் அண்ணன் ஞாபகத்திலே தான் இருக்கீங்களா? விளக்குமாறு பிஞ்சு போகும். அவன் என்ன கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேர் வைக்க போறானு. எல்லாரும் சேர்ந்து ஊரை கெடுத்துறாதீங்கடா. அக்கா, என்னடா? உங்க ஞாபகமா அண்ணனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போறது? வாங்கிக்க மனசு. இத கொடுங்க. எல்லாம் தேடாங்க. உனக்கு தேவையா இது? அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இவனுங்கலாம் ஜாடி. அடிக்காத, வலிக்குதுடா. என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனுக்கு. அப்பாடா, இந்தா வரேன். டேய், உனக்கு எங்க எதை பேசுறது அறிவில்ல? உன்னால நம்ம எல்லாருக்கும் அசிங்கடா. ஏய், நீ பேசாத. ஏய், அவதான் போனால, அவளை கூப்பிட்டு போட்டுறியா? எல்லாம் போடுங்க. இல்லனே, உங்ககிட்ட குடுக்க சொல்லி கிஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கனே. நீ திரும்பவே மாட்டியா? திரும்பவே மாட்டியா? உலகனே சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் அவனை போய். ஏய், இவனா சின்ன பையன். இப்ப கல்யாணம் பண்ணி போய் 4 பிள்ளை பெத்துருவான். ஒட்டன அண்ணே, அவன விடுங்க, அடுத்த பிளான் என்ன? பிளான் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா, எல்லாம் தானா நடக்கும். இத பாருண்ணே, தானா நடக்குன்னு வீட்டுல படுத்துறதா நடக்காது. எதுலயுமே ஒரு முயற்சி எடுத்தா தான் எதுவுமே நடக்கும். பாத்தியானே? பேர் சொல்லிடுச்சு. என்னதான்டா பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டானே. பக்கத்து ஊர்ல கணேஷ் லாட்ஜ்ல வாஸ்து மீசை வல்லாளன் ஒருத்தர் இருக்கார். அவரு பெண்களை மயக்கிற பலவிதமான வாஸ்து மீசை வச்சிருக்காரு. வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா வாஸ்து மீன்? வாஸ்து மீன் நம்பரே இல்ல, வாஸ்து மீசை நம்பிட்டு ஆகணும். போறோம், வாங்குறோம், வைக்கிறோம். போறேன், வாங்குறேன், வைக்கிறேன்.